என்னடா பயங்கரமா ஃபேன் மீட் எல்லாம் வச்சிருக்கிற. உன்னுடைய அறிவுக்கு கிடைத்த வெற்றிடா. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு. நமக்கு முகவரி அது யாரு? Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பிளாட்ஃபார்ம்ல அந்த கல் இருக்கும்ல, அதில் இப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்து நிறைய நட்சத்திரங்கள் இருந்தது. ரஞ்சித் அண்ணன்ங்கிற நட்சத்திரத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னடா பயங்கரமா ஃபேன் மீட் எல்லாம் வச்சிருக்கிற. உன்னுடைய அறிவுக்கு கிடைத்த வெற்றிடா. நீங்கள் எப்போவுமே யாராவது பேசும்போது ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் உட்காந்து பாருங்களேன், உங்களை அது பயங்கரமாக ஹிட் பண்ணும். இட்ஸ் லைக் இப்படி அடிக்கும். அந்த மாதிரி அவர் பேசும்போது அம்பேத்கரை படிங்க, சாதி தான் இந்த சமூகத்துடைய பிரச்சனை, நீ அதுக்காக வேலை செய்யணும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக அவர் வந்து அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி விட்டு போனார். கள்ளமௌனின்ற வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சது வந்து பயங்கரமா இருந்தது. நிறைய பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கப்ப எல்லாரும் மௌனமா கடந்து போறதை வந்து அவன் கள்ளமௌனின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா எழுதியிருப்பான். அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து சூப்பர் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாரா. எனக்கு ரொம்ப பிரதானமான ஒரு உணவு மாட்டுக்கறிங்கிறது, ரொம்ப அத்தியாவசியமான ஹை புரோட்டீன், செம டேஸ்ட்டுங்க, வேற லெவலான ஒரு உணவு. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு. நமக்கு முகவரி அது யாரு? பாரத நாட்டின் தந்தையவர். இங்க உங்களுக்காக ஒருத்தர் சர்ப்ரைஸா பேசணும்னு நம்ம கிட்ட ஃபோன் கால்ல வெயிட் பண்ணி. ஃபோன் கால்லையா? என்கிட்டயா? எஸ். அண்ணா அண்ணா வணக்கம், நான் ஜெய்பீம். என்னடா பயங்கரமா ஃபேன் மீட் எல்லாம் வச்சிருக்கிற. இன்னைக்கு வந்து அண்ணா என்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு. நான் இங்க வந்துட்டேன். நான் இப்ப முடிச்சுட்டு அங்கதானே வரேன். நீ இங்க வரேன்னு சொல்லியிருந்தியா? நான் சரி ஓகே வரான் போல நினைச்சிருந்தேன். இல்ல, இது காலையில நான் 9 மணிக்கே தொடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 1 hourல முடிச்சிட்டோம் வந்துடுறேன். ஃபேன் மீட் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற, ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ, நான் லவ் யூ. இது என்னால நம்பவே முடியலண்ணே. இதுக்காக நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஃபோன் கால் பண்ணுவீங்கன்னு, பட் இன்னைக்கு பண்ண வச்சுட்டாங்கண்ணே இவங்க. எல்லாம் உன்னுடைய அறிவுக்கு கிடைத்த வெற்றிடா. சார் ரஞ்சித் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் முறையா அறிவு அவரை பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ன எப்படி இருந்தார் அப்ப பார்க்க? என்ன சொன்னார் உங்ககிட்ட? என்ன பாடலில் சொல்லி உங்களை மயக்கினாரு இல்ல பாடி காமிச்சா ஞாபகம் இருக்கா சார்? அதுவா, அவன் அம்பேத்கர் லைஃப் ஹிஸ்டரிய வந்து பாடி காட்டினான். ஃபர்ஸ்ட் டைம் வந்தா உதயா தான் வந்து கூட்டு வந்தான். உதய கூட்டு வந்தோன்னு ஒரு கண்ணாடி போட்டுன்னு ஒரு பையன் வந்து நின்னா. யாரா ரொம்ப நார்மலா ஒரு பையன் நின்று இருந்தான். ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு வந்தா. அந்த மாதிரி உதயா இன்ட்ரோடியூஸ் பண்ணா. எல்லோ டிஷர்ட்டா ஏதோ சட்டைன்னு தோணுச்சுல எனக்கு. ஏதோ ஒன்று போட்டிருந்த. ஆனா நீ வந்து நின்னோடனே வந்து உதயா சொன்னா இந்த இவர் வந்து பாடுவார். சும்மா பாட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து பயங்கரமா வந்து பாபா அம்பேத்கருடைய லைஃப் ஹிஸ்டரி வந்து பயங்கர ஃபாஸ்டா பாடினா. எனக்கு பயங்கரமா யாரா இந்த பையன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனை பிடிச்சி அவன் இருக்கணும் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்லன்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி சூப்பர் சார். சோ நீங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு விதை தான் காலால இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் மீட் நடத்துற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அவரோட அறிவால, உங்களுடைய இதுவால. சூப்பர், தேங்க்யூ சார். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னா என்ன? அவர் பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இல்ல ஒரு வரி சூப்பரா பண்ணாருன்னா இங்க அவரோட ரசிகர்களுக்காக பாடிடுவார் சார். அப்படியா? அவன் நிறைய பாடியிருக்கான். எனக்கு என்னன்னா அவன் பாடினதுல கள்ளமௌனின்ற வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சது வந்து பயங்கரமா இருந்தது. கள்ளமௌனின்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. எல்லாரும் ஒரு அரசியல் நிறைய பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கப்ப எல்லாரும் மௌனமா கடந்து போறதை வந்து அவன் கள்ளமௌனின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா எழுதியிருப்பான். அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது உண்மையிலேயே அறிவு கிட்ட வந்து அந்த ஸ்பெஷல் இருக்கும். அவன் வந்து நிறைய வார்த்தைகள் இது மாதிரி வந்து தமிழுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி எல்லாரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கான். அந்த வகையில வந்து நிறைய இந்த மாதிரியான அற்புதமான அரசியல் வார்த்தைகளை வந்து குறியீடுகளோட வந்து அறிவு வந்து நிறைய பயன்படுத்திருக்கான். அதுல வந்து கள்ளமௌனி வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரையில நீயே ஒளி நீதான் வழின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமானது. புத்தா கிட்ட இருந்து எடுத்து அதை வந்து லிரிக்கா மாத்தி அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் அறிவுடைய பாடல்கள்ல.
நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இந்த மாதிரி ஒரு கலைஞரை தமிழ் சினிமாக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்டா. அறிவு ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நேரில் வந்து பார்க்குறேண்ணே. தேங்க்யூண்ணே. ஜெய்பீம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். செம்மல அவர் பேசுறதே ஒரு மாதிரி செம்ம ஜாலியா இருக்குல்ல. அவர் ஃபோன் வந்தால் அப்படி தான் அட்டன் பண்ணுவேன். எனக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவருடைய கால் வந்து நான் பார்ப்பேன். அது எனக்கு சொல்ல உடனே வார்த்தைகள் வரல. ஆனால் அவரை முதல்ல பார்த்த அன்னைக்கு, அவர் சொன்ன அந்த நாள் அன்னைக்கு, நான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பிளாட்ஃபார்மில் அந்த கல் இருக்கும்ல, அதில் இப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்து நிறைய நட்சத்திரங்கள் இருந்தது. நான் ரஞ்சித் அண்ணன்கிற நட்சத்திரத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயின் இல்லை அன்றைக்கி நைட்டு. நான் காலையில் இத்தனைக்கும் பக்கத்து ஊர் தான், காட்பாடியிலேருந்து அரக்கோணம் தான். ஆனால் அன்றைக்கி இரவு இல்லை, விடிய காலையில் 4 மணிக்கு அந்த மாதிரி தான் வரும்னு. 4 மணி வரைக்கும் நான் நட்சத்திரங்களோட பேசி நிறைய அழுதேன் அன்றைக்கி. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எதனால் இவரை பார்த்து ஈர்க்கப்படுறோம், அவர் ஜெய்பீம்னு சொன்னால் எனக்கு ஏன் இப்படி ஆகுது, தட் இஸ் அ பவர் இல்லை. அவர் ஏன் அம்பேத்கரை படிங்க, அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே அன்றைக்கி அவர் மேடையில் பேசும்போது நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் கீழே உட்காந்துருந்தேன். நீங்கள் எப்போவுமே யாராவது பேசும்போது ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் உட்காந்து பாருங்களேன், உங்களை அது பயங்கரமாக ஹிட் பண்ணும். இட்ஸ் லைக் இப்படி அடிக்கும். அந்த மாதிரி அவர் பேசும்போது அம்பேத்கரை படிங்க, சாதி தான் இந்த சமூகத்துடைய பிரச்சனை, நீ அதுக்காக வேலை செய்யணும், ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக அவர் வந்து அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி விட்டு போனார். ஓ, இப்படி இவ்வளோ சீரியஸாக இருப்பாங்களா? அப்போ அவர் காலா படம் எடுத்திருந்தார். நான் நினச்சேன், ஓகே, ஒரு டேரக்டர்னால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அவங்க எளிய மக்கள் பற்றிலாம் இவ்வளோ சீரியஸாக பேச மாட்டாங்க நேரில். மேபி சினிமாங்கிற ஃபார்மில் அவர் சினிமாவில் பேசுகிறத விட நேரில் ரொம்ப சீரியஸான ஒரு அப்ரோச். அவருக்கு உண்மையாகவே இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு தாகம் இருக்கிறது எனக்கு புரிஞ்சுட்டேன். ஆனால் வந்து அப்போ நான் ஒரு சிவில் சர்வீஸ் படிச்சிருந்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். சும்மா ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் காமிச்சார், இந்த மாதிரி வேலூருக்கு வந்து ரஞ்சித் வராரா, உனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமே, நீ போ. ஏன்னா அவருடைய அண்ணனோட இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து சூப்பர் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாரா. எனக்கு ரொம்ப இது மாட்டுக்கறி சாப்பிடுவாரா எப்போ சினிமாவில் விரும்பும் அப்படி நாங்கள் வந்து பேசிக்குவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு உணவு. மாட்டுக்கறிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஹை ப்ரோட்டீன், செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலான ஒரு உணவு. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி தான் எனக்கு கவனம் திரும்பிச்சு அவர் மேலே. பட் இவென்ச்சுவலி நான் அவரோட சேருவேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பாதையில் முயற்சியும் இருக்குது, மேஜிக்கும் இருக்குது. ஆக்சுவலி நான் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு அண்ணனை பார்த்தேன், அவர் கையில் அயோத்திதாச பண்டிதர் புக் வச்சுருந்தார். அவர்கிட்ட அயோத்திதாச பண்டிதர் எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா அவரை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சரி, ரெலவெண்ட்டான புக் வச்சுருக்காருன்னு நான் ஹலோ சொன்னேன். அவர் தான் உதயா, அவர் தான் என்ன ரஞ்சித் அண்ணகிட்ட கூட்டு போனார். அவர் தான் கேஷ்லெஸ் கலெக்டில் சேர்த்து விட்டார். இன்றைக்கி வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த கள்ளமௌனி பாட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல பாடம். அதை தாண்டி அம்பேத்கரோட பாடல் உண்மையிலே நீங்கள் ஸ்டேஜில் பாடி ஒரு பெரிய ரேப் பாடிட்டு பாபா சாஹேப் லிட்டரலாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்போ வரும், அந்த பாடல் கிடைக்குமா எங்களுக்காக இப்போயா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த பாட்டு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் இருந்தது. ஆக்சுவலி பாபா சாஹேப்புடைய வாழ்க்கை வரலாறுலாம் யாராலையும் 3 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு 8 மணி நேரம் கூட அதை பற்றி பாட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேஷ்லெஸ் கல்லூரியில் வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நான் அண்ணா நகரில் படிச்சுன்னு இருக்க ஒரு சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட். என் ஃப்ரெண்டு ரூம்மேட்டு அவன் டெய்லி படிச்சுன்னு இருப்பான், நான் டெய்லி பாட்டு எழுதின்னு இருப்பேன். என்னடா இவன் இத்தனை நாள் படிக்கல, இப்போ படிக்கிறான், எக்ஸாம் வேறு இன்னும் 3 மாதம் இருக்குது, இவன் என்ன படிச்சுருக்கான். நான் பாபா சாஹேப் படிச்சுன்னு இருக்கேன், பயங்கரமாக அம்பேத்கர் புக்கை ரெஃபர் பண்ணிருக்கேன் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு. ஒரு பாட்டு எழுதுறதுக்காக நான் ஒரு 600 பக்கம் இருக்கிற புக்கை எடுத்து வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கேன். இதுலேருந்து எப்படி நான் பாட்டு எழுதுறேன்? அப்புறம் நான் வந்து ஒரு நாளெல்லாம் படித்த அப்புறம் தான் அவரோட சைல்டுஹுட்டையே கிடக்கிறேன். அப்புறம் நான் எப்போ இதை படித்து முடியுது, எப்போ எழுதுறதுன்னு பரபரன்னு நான் சிவில் சர்வீஸு கூட நான் வந்து அவ்வளோ சீரியஸாக அப்ரோச் பண்ணல. ஃபுல்லாக படிச்சுட்டு சரி எனக்கு இதுக்கு என்னால் முழுசாக படித்து முடிக்க முடியல. அதை நான் என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிட்டு, சரி எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவோமே, உணர்வையாச்சும் எழுதுவோம், அதோட ஃபேக்ட்ஸு வந்து சேருதான்னு பார்ப்போன்னு தோணுறது எல்லாத்தையும் எழுதி எடுத்துன்னு போயிட்டு நேராக கேஷ்லெஸ் கலெக்டிவ் 10 மாதம் சார்கிட்ட நீட்டினேன். அவர் வந்து பார்த்துட்டு ஐடியா சூப்பராக இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் பாடுப்பா அப்படின்னாரு. சரி நானே ஒரு டியூன் போட்டு திடீர்னு பாட சொல்லிட்டாங்களே, இல்லைன்னா பாட்டு ரிஜெக்ட் ஆகிடுமே. அங்கே ஏகப்பட்ட காம்படிஷன், நிறைய கான ஆர்டிஸ்ட்லாம் நின்று பாலச்சந்தர்லாம் நின்றுறாங்களாங்க, மாமாலாம் நிற்கிறாங்களாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு எடுத்துன்னு வராங்கண்ணே. 100 பாட்டுலேருந்து 10 பாட்டு தான் செலக்ட் ஆகும். நான் வேறு புது பாட்டு, எனக்கே டியூன் தெரியாது. என்னடா இது.
அப்புறம் அவர் பாட சொன்னார். அப்படியே டக்குன்னு நானே கை நடுங்க, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு டியூனை போட்டு அப்படியே பாபா சாஹேப் என்றோர் அப்படியே பாடிடலாடா. சரி பாடு அப்படின்னு சொன்னார். நல்லா போயின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பீஜம் வந்தது, பாடினேன். 2வது பீஜம் வந்தது, பாடினேன். 3வது பீஜம் வந்தது, 4வது பீஜம் வந்தது, 5வது பீஜம் வந்தது, 6, 7, 8னோடனே மியூசிக்காரெல்லாம் நிறுத்திட்டாங்க. டேய் என்ன நினச்சினுக்கிற வாசிக்கிறவங்கள பார்த்தா, பாடிட்டு போயினே இருப்பியா? பாட்டுனா 3 நிமிஷம் தான் இருக்கணும், நீ என்னடா அரை மணி நேரமாக பாடுற, எப்படா முடிப்பேன்? அது இருக்கணும். இல்லைங்க, இது வந்து வரலாறு, கொஞ்சம் வரலாறுலாம் இங்கே முக்கியம் இல்லை, ஷார்ட்டாக சொல்ல முடியுமா முடியாதான்னு பயந்துட்டான். ஐயோ இந்த பாட்டை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கடன்னு வெளியே வந்து நானே அதில் அட்லா புட்லாலாம் பண்ணி கரெக்டாக அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் ஒன்று போட்டேங்க. அப்போ தான் இந்த பாட்டு வந்தது. சூப்பர். பிளான்லாம் இல்லை. ஸோ எதுக்குன்னா அந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்னு சொல்லணும்னு நினச்சேன். ரைட். ப்ளீஸ் இப்போ எங்களுக்காக அந்த ஒரு பாட்டு. வணக்கம் ப்ரோ, தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோயிலுக்குள் பாதம் நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆளேது. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு, நமக்கு முகவரி அது யாரு? என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர் பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர் பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர் பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். ரூபாயின் பிரச்சனை, இந்தியாவிலே சாதிகள், உலகை திரும்பி பார்க்க வைத்தது அம்பேத்கரின் கட்டுரை. வட்டமேஜையும் வியந்து தந்தது இரட்டை வாக்குரிமை அன்றைக்கு. இதனை ஏற்காத மகாத்மா காந்தி சிறையில் கிடந்தார், பட்டினி போராட்டம். என்றாலும் சுதந்திரத்தை விடவும் இங்கே சமத்துவம் தான் முக்கியம், இது புரட்சியாளர் லட்சியம். அடிமை என்பதை உணர்ந்து விட்டால் போதும், மக்கள் படித்து விட்டால் மாறும். உலக மதங்களை ஆய்வுகள் செய்தார், நமது மதம் அது பௌத்தம் என்றார். சாதி ஒழியாத இந்திய நாட்டில் சாத்தியம் இல்லை சமத்துவம். கல்வி இல்லாத இருண்ட வீட்டில் என்றும் இல்லையே வெளிச்சமும். உடலை வருத்தி இரவும் பகலும் எழுதி முடித்தார் சட்டம். உடலை வருத்தி இரவும் பகலும் எழுதி முடித்தார் சட்டம். மனித மாண்பினை மீட்டெடுத்திட அவர் தொடுத்தார் யுத்தம். ஜே ஜே பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. ஜே ஜே பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ள தின முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலைதான், மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ள தின முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலைதான், மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். சாதி மத பேதங்களை தூக்கி போடி இனி வரும் காலங்களை மாற்றிவிட கையில் எடு சமத்துவம் மலர. மனித குலத்தை பிரித்த மதங்களை மறந்த பிறகு பிறக்கும் மனிதன் உனக்குள்ள. எடுத்து படித்து பாரு அம்பேத்கரை, அதற்கு பிறகு பாரு உன் வாழ்க்கையை. எடுத்து படித்து பாரு அம்பேத்கரை, அதற்கு பிறகு பாரு உன் வாழ்க்கையை. ஜே ஜே பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. ஜே ஜே பீம் என சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.